அடுத்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறையில அருண் ஐபிஎஸ் அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார். இதே ஆதவ அர்ஜுனா அவர்கள் நல்லா இந்த தேர்தல் பரப்புரையின் போது அந்த மாதிரி அவரை தூக்கின்னு போயிட்டு அசாம்லயே போடுங்க, அவர் தேர்தல் பரப்புரைக்கு நிறைய இது பண்றாரு, அவர் சரியில்லை அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னாங்க. இப்ப அவரை கூட்டு வச்சிருக்காங்க. வேலையே பயிரை மேய்ஞ்ச கதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். இப்போ இவங்க தான் சொன்னாங்க அவர் கெட்டவர்னு. ஆனால் அவரே தூக்கின்னு வைக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்னா லஞ்ச ஒழிப்புத்துறை சரியா செயல்படாது அப்படின்ற மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன். கோர்ட்டில் அதிகாரிகள் இந்த மாதிரி இருக்கிறாங்கன்னு நேற்று முந்தா நேற்று கூட கோர்ட்டில் நீதியரசர் கூப்பிட்டு கிட்டத்தட்ட ஒரு நாள் பூரா நிற்க வச்சிருக்காரு. அவருமே கேட்டிருக்காரு, ஏன் இவ்வளோ அதிகாரிகள் இருக்கிறாங்க காவல்துறை, உங்கள் மீது ஒன்று ஏன் இவ்வளோ கெட்ட பேர் வந்திருக்குதுன்னு கேட்டோன்னா அவர் என்ன வேணா பற்றி விசாரிச்சு பாருங்க, என் மேலே எந்த குற்ற பின்னணியுமே கிடையாது, நான் ரொம்ப நல்லவர், நான் அது இது நேர்மையாக இருக்கிற ஒரே காரணத்துல இந்த மாதிரிலாம் சமூக வலைத்தளத்தில் பேசுகிறாங்க கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் பேசும்போது நேற்றுலாம் அப்படிலாம் இல்லைன்றாரு. அப்புறம் அவர் சொல்லியிருக்காரு விமர்சனன்றது வரதான் செய்யும், அது பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாங்க. இது என்னன்னா நல்ல அதிகாரிகளுக்கு தமிழ்நாட்டில் பஞ்சம்லாம் கிடையாது, இருக்கிறாங்க. கெட்ட அதிகாரிகள் நிறையவே இருக்கிறாங்க. ஏதோ காரணம் திடீர்னு காலைல பல் வளர்க்கும் போது ஐயா ஆதவர்ஜனுக்கு பிடிச்சி போச்சு அருண் ஐபிஎஸ், அதனால சேர்த்துக்கிட்டாரு, அவ்வளோதான். தானா சேர்ந்த கூட்டம், நீங்கள் அதை தவறாக பார்க்கக்கூடாது. அவங்களோட நோக்கம் லஞ்ச ஒழிப்புத்துறை செவன செய்து லஞ்சம் ஊழல் நாட்டில் இருக்கவே கூடாது அவங்க நோக்கம். அந்த நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்ம நினைப்போம், நம்பிக்கை தானே எல்லாமே விளம்பரம் மாதிரி தானே. தங்கம் வாங்குறீங்க, அது நல்ல தங்கம் நினச்சி தான் வாங்குறீங்க, சுரண்டி பார்த்தா தான் தெரியும் அது பித்தளை எவ்வளோ கலந்துருக்குதுன்னு. அந்த மாதிரி நம்பிக்கை தான் வாழ்க்கை. அப்படி போயிடணும். நீங்கள் அருண் ஐபிஎஸ் போட்டது அந்த துறை நன்றாக ஆகிடும், அதனால் நம்பிக்கை தான் வாழ்க்கை. அருண் ஆதவ் நம்புறாரு, நம்மளும் நம்புவோம்.